எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இந்த ஆப்ஷன் அழுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இப்போ எப்படி வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து லைனிங் வந்து கட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த சேரீ வந்து இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். அந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் பேக் சைடு அட்டாச் பண்ணுறதும், லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது மட்டும் அந்த வீடியோ எடுத்துருக்கேங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நிறைய ப்ளவுஸ் தைச்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதையும் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்காதவங்களாம் பாருங்கள். இப்போ வந்து சிம்பிளாக வந்து இப்போது அந்தமாரி கரை வச்ச ப்ளவுஸ் இருக்குதுலாங்க, அந்த கரை வந்து பேக் சைடு வைக்கணும், முதுகு வைக்கணும், ரவுண்டு கழுத்தும் மெலிசாக பைப்பிங் பண்ணுற மாரிங்க. இப்போது வந்து தனியாக பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் பண்ண தேவையில்லைங்க. துணியிலே திருப்பி மணியில் தையல் போட்டால் நல்லா கெட்டி தையல் போட்டால் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க. நம்ம தனியாக பைப்பிங் கட் பண்ணிக்க தேவையில்ல, எம்மிங் துணி கட் பண்ணி பைப்பிங் பண்ண தேவையில்லைங்க. புதுசாக தைக்கிறோங்க, இந்த ஃபாலோ பண்ணி தைக்க கற்றுக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டேன்னா அந்த 1/4 இன்ச்சு மேலே கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்து நாச்சு மாரி லைட்டாக கட் பண்ணிங்க. நூல் கட் பண்ண விடாதுங்க. ஏன்னா நம்ம துணி வந்து திருப்ப சொல்ல கொஞ்சம் சுருக்கமாக இருக்குங்க. அதனால தாங்க நம்ம எப்போ தைக்கிறோமோ அப்போ தான் நூல் எப்போவுமே கட் ஆகும். அதே மாதிரி தாங்க புதுசாக தைக்கிறவங்க வேணால் ஊசி இருக்குது பாருங்கள், அது பின்னு வாங்கி அங்கங்கே குத்திக்குங்க இந்த லைனிங் துணி மேலே. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பின் குத்தி ப்ளவுஸ் தைக்க மாட்டேங்க. அது எனக்கு தைச்சி நல்லா பழக்கமாயிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லா பாலிஸ்டர் ஒரு துணி அதுமாரி இருந்தால் கூட நான் மேக்ஸிமம் பின்னே குத்த மாட்டேங்க. எப்போனா ஒரு டைம் தான் ஏன்னா ஊசி ஏன்னா குத்திருப்பேன். அது கூட ஞாபகம் இருந்தால் தான், இல்லைன்னா அப்படியே தாங்க நான் தைப்பேன். ஆனால் கரெக்டாக வருங்க. நீங்கள் வந்து புதுசாக தைக்கிறவங்க வந்து அங்கங்கே கொஞ்சம் பின்னு குத்தி தைங்க. நல்லா ஈஸியாக இருக்கு பாருங்க. ஒரு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு கூட துணி விடலாங்க. அடுத்த வீடியோவில் வந்து 1 இன்ச்சு துணி விட்டு எப்படி கட் பண்ணி எப்படி திருப்புறேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஈஸியான மெத்தடு தாங்க, நல்லா பாருங்கள். கொஞ்சம் க்ளீனஸ் கொஞ்சம் கம்மியாகுதுங்க. ஃபோன் கொஞ்சம் ஃபால்ட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக தெரியுது, எனக்கே தெரியுதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்களுக்கோசம். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தையல் போட்டுடலாங்க. அது விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம லைனிங் துணி கட் பண்ணிக்கிற பாருங்க. அதே அளவில் வந்து நம்ம வந்து மேல் துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கினீங்களா? நான் மேக்ஸிமம் 1/4 இன்ச்சு போதும்னு சொல்லிட்டுங்க. வேணுன்னா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கனமாக துணி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து அந்த மாடல் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. சின்ன சின்னதாக டெய்லியும் வந்து நான் ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க, இப்போ கரை எப்படி திருப்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இடுப்பெல்லாம் மச்சு அடிப்பலாங்க. 1 இன்ச்சு துணி விட்டுட்டு, அது மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ திருப்பி எடுத்துட்டோம்னா முனையில் ஒரு தையல் போட்டால் இடுப்பில் தையல் போட்டாச்சுங்க. நல்லாயிருக்கும். கரையும் ஃபுல்லாக தெரியும். இது வந்து கரை வச்சு ப்ளவுஸுக்கு வந்து எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோவை. அது பாருங்கள், கரை வந்து பச்சை கலரே இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியலங்க. ஆனால் கரை வச்சு ப்ளவுஸாக இடுப்புக்கும் கரை இருக்குது, கைக்கும் கரை இருக்குது. அதனால் கை கரை இருந்தால் இந்தமாரி மாடல் தாங்க தைக்கணும். அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இல்லைனா இதிலே வந்து 4 விதமாக தைக்கலாங்க. அதுமாரி திருப்பி அடிக்காத 1 இன்ச்சு துணி வேறு, அதான் லைனிங் துணி வந்து தனியாக வந்து அட்டாச் பண்ணி 1 இன்ச்சு ஜாயின் பண்ணி மடித்து அடிக்கணுங்க. அதுமாரி ஒரு டைம் தைச்சி கற்றுத்தரேங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க. எனக்கு வந்து தெரித்த சின்ன சின்ன அளவு மீடியமாக தெரியுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து பிடிச்சா மறக்காமல் பாருங்கள். ஏன்னா எப்பவுமே பார்க்க தாங்க தெரியும். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக இருந்தால் கூட அது வந்து ஒரு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைங்க. அதனால தான் எனக்கு சரியாக சொல்லித்தரத்துக்கு தெரியலனா கூட நான் சொல்லித்தரேன். எனக்கு ஏன்னா அந்த நேமுங்கெல்லாம் இப்போ கூட சொல்லுவேங்க, நேமெல்லாம் சரியாக தெரியாது, வராது வாயில். இருந்தாலும் வந்து அந்த விடாமுயற்சி நம்மளுக்கு தெரிஞ்சது எப்படின்னா ஒரு 4 பேர் ஒருத்தர் கற்றுக்கினா கூட எனக்கு அது சந்தோஷம்தாங்க. இப்போ வாங்க, இடுப்பு கீழே தையல் வச்சிட்டோமா. இப்போ வந்து கயிற்றுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் திருப்பிட்டு கயிற்றுல முனையில் தையல் போட்டிங்கன்னா கயிற்று பார்க்கறதுக்கு நல்லா அழகாக லுக்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் லேஸ் வச்சு தைச்சோம்னா செம்மையாக இருக்குங்க. இவங்க ப்ளவுஸ் கொடுத்தவங்க வந்து லேஸ் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கங்க. ஏன்னா காசு எக்ஸ்ட்ரா அவ்வளோ லேஸ் வச்சா, அதனால் வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையா, லேஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜாக்கெட் கூலி வந்து 160 ரூபாங்க. இந்த ப்ளவுஸ் வைக்கிறது 160 ரூபா நான் வாங்கினேங்க. உங்கள் ஊர் பக்கம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். விலைவாசியெல்லாம் ஏறிச்சு. ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் ப்ளவுஸ் கூலிலாம் ஏறலைங்க. கம்மியாக தான் நாங்கள் வாங்குகிறோம். 80 ரூபா தாங்க. இதுக்கப்புறம் தான்
இதுக்கப்புறம் தான் ஏறும். எல்லாம் ஏற சொல்ல தான் நானும் ஏற்ற முடியும். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே துணி தைக்கிறோங்க. சின்ன கிராமத்துலேயே நிறைய டைலருங்க இருக்காங்களா, அதனால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏற்றிக்க முடியாது. சரி நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரூ. 80 நம்மளுக்கு போதும் சொல்லிட்டு, இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்க. இப்போ வந்து கிராம சைடெலாம் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னா 100 நாள் வேலைக்கு தான் போகணும். அது விட்டால் வந்து கூலி வேலைக்குன்னா அறப்பறுக்கிறதுக்கு அறப்பறுக்கிறதுக்கு கூட வேலையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அறக்க தெரியாதுன்னு வச்சுக்க, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும். சின்ன வயசில் போய்க்கிறேன் ஒரு 4 நாள் அத்தைக்கிறேன்னு வச்சுங்க, அறப்பெல்லாம் அருவா இருந்தால் போதும் அத்தைலாம்னு வச்சுங்க. ஆனால் இப்போது அறப்பறுக்க மிஷின் வந்துச்சுல, அறப்பறுக்கலாம் போக முடியாது. வேலை செய்கிறதுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. சரி இருந்தாலும் ஆர்வமாக சொல்கிறேன். எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் என்ன வேலை இருக்குன்னா களை வெட்டுற வேலை இருக்கும். அது களை வெட்டுறதுக்கு மிஷின் வரல, அதனால் சின்ன சின்னதாக களை வெட்டுற வேலை போவோங்க. இல்லைன்னா நூறு நாள் வேலை, இல்லைன்னா டவுன் பக்கமாக மேஸ்திரி வேலைக்கு அதுமாரி தாங்க போவாங்க. இல்லைன்னா மாடு ஆடு தாங்க. நம்ம வீட்டுங்க சைடில் வந்து மேக்ஸிமம் வேலைக்கெலாம் அவ்வளோ யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே போக மாட்டாங்கங்க. எங்கள் மாமியார்லாம் கூட வீட்டிலே மாடு பார்த்துக்கணும் இப்படியே தான் இருப்பாங்க. அதேமாரி நம்மளும் வந்து மாடு பார்த்துக்கணும், கோழி பார்த்துக்கணும், 100 நாள் வேலைக்கு போயின்னு அப்படி தாங்க. அதனால் சரி நம்ம வந்து நான் வந்து நம்மளுக்கு வந்து கைத்தொழில் ஒன்று கற்றுக்கணும் ஆகணும். விதவிதமாக தைக்கலாம்னு பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கணும், நம்ம குழந்தை துணி தைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராகத்தினால தாங்க நான் கற்றுக்கினேன். நான் கற்றுக்க சொல்ல கூட என்னை எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணாங்க, நீ எல்லாம் கற்றுக்க முடியாது வராதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சாலும் நான் தான் நல்லா தைக்கிறேன் சொல்லவே மாட்டேங்க. ஏதோ எனக்கு, ஆனால் எனக்கு மனசுக்கு என் மனசுக்கு நல்லா போதுன்ற அளவுக்கு நான் ப்ளவுஸ் பார்த்தாங்க எல்லாருக்குமே தைப்பேன். அது ஏன்னா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு ப்ளவுஸை நான் ஆர்வமாக தைப்பேங்க. ஹார்ட் ஒர்க்கு டைம் ஒதுக்கி தான் தைப்பேன். அப்படியே ஒருத்தருக்கும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும், டைட் ஆகிடும். அது வந்து நம்ம கையில் தாங்க வெட்டி தைக்கிறோம். எப்படியா பட்டவங்களுக்கும் மிஸ்டேக் வருங்க. யானைக்கும் சொல்லுவாங்க பாருங்கள், யானைக்கும் அடிச்சா இருக்குங்க. அதுமாரி எப்படியா பட்டங்களும் இது வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் மிக்சின் இல்லைங்க, அப்படியே வச்சு மாரியே கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் இப்படியும் போகலாம். இது பாருங்கள் கை எப்படி இது பாருங்கள். அதனால் மிஸ்டேக் வருது, எல்லா டைலுக்கும் மிஸ்டேக் வந்து தான் வராது இருக்காதுங்க. அவ்வளோதாங்க. பேக் சைடு வந்து ரெடி பண்ணிட்டேன்னா இது வந்து சாங்ஸ் மூலமாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்களாம் பாருங்கள். கொஞ்சம் டைம் இல்லாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்குறேங்க, அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் தாங்க ஜாயின் பண்ண போகிறேன் வாங்க. ஃப்ரண்ட்டு வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது சேம் இப்போது பேக் சைடு எப்படி நான் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான். அதனால் வந்து இப்போ வந்து கை மட்டும்தாங்க. இந்த கை வந்து சொல்ல ரொம்ப எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஏன்னா பிரித்து அடிச்சுங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிலீட் பண்ணிட்டேன் லைட்டாக. ஏன்னா கரை வந்து அந்த அவங்களுடைய ப்ளவுஸ் கரை வந்து எது உள்ள பக்கம் எது வெளி பக்கம்னு தெரியாத கன்ஃபியூஷன் ஆகி போச்சுங்க. ஐயோ என்ன இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கரை ரொம்ப நேரம் பார்த்து அந்த கரையா தேடி அப்படி இப்படி பார்த்து அந்த டைம் அதிக ஒரு 1/4 மணி நேரம் டைம் ஒதுக்கி எடுத்துட்டேங்க நான். ஏன்னா 2 பக்கம் ஒரே மாரி இருக்குது. இதான் உல்ட்டாவா அது உல்ட்டாவா, இது மேல் பக்கமா இது மேல் பக்கமா, அது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஒரு துணி ப்ளவுஸ் வர ஸ்லீவ் வீந்து போச்சு. என் கூட்டுக்காரர் கொஞ்சம் அங்கே பத்துன்னு இருந்தார். எங்க அந்த ஒரு ஸ்லீவ் ஒரு இன்னொரு கை வீந்துச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வாட்டி போய் உக்காரத்துக்கு அது அதிகமாகுது மிஷினில் போய் ஏந்தன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் மிஷினில் உக்காரவே தோணாது. நம்ம ஒரு சோம்பேறி ஏற்கனவே. ஆனால் டைலர் மிஷினில் வர சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்க. இதில் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்து இப்போ வந்து ஆம்கோல் இருக்கிற பக்கம் ஏற்றுனீங்கன்னா இந்த மறு ஸ்லீவும் ஆம்கோல் பக்கமே வரணுங்க. இல்லைனா பேக் சைடு கை அந்த பக்கமாக இருக்குது, இங்கே ஒரு நாச்சு போட்டுப்படலாங்க. 2 ஸ்லீவ் நடுவில் கட் பண்ணிப்பேன் ஆம்கோல் குடஞ்சி. அது ரெண்டும் ஒரே சேமாக வரணும். இல்லைனா அது வந்து லாஸ்ட்டு வரணுங்க. கை வந்து அதேமாரி பார்த்து ஏற்றணுங்க. பட்டிக்கும் அதேமாரி ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்த வாட்டி வந்து பட்டி எப்படி நான் ஏற்றுறேன் சொல்லிட்டு உங்களுக்கு கற்றுத்தரேங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணுங்க. இது பாருங்க ஆம்கோல் வந்து நான் இந்த பக்கமாக இந்த லாஸ்ட்டுக்குது, அதேமாரி அந்த ஸ்லீவ்லேயும் அந்த லாஸ்ட்டாக இருக்கும் சேம். இப்போது வந்து வலது கை இந்த பக்கம் என்ன வருதோ முது பக்கமாக வர ஸ்லீவ் வந்துச்சுன்னா அதே இன்னொரு கையிலையும் முது பக்கமாக வர துணி தாங்க வச்சு தையல் அடிக்கணும். இப்போ வந்து லைனிங் வந்து கெட்டி தையல் போட்டுங்க. எப்போயுமே வந்து கெட்டி தையல் போட்டு பயங்கரம் பண்ணிக்கங்க, அப்போ தாங்க ஸ்லீவ் வந்து அழகாக இருக்கும். லைனிங் துணிக்காக கெட்டி தையல் போடுங்க. மேல் துணிக்காக வரமே கெட்டி தையல் போடாதீங்க. 2 தையல் தான் நல்லா இருக்காதுங்க, ஒரு தையல் மட்டும் தான் வரணும். மேக்ஸிமம் தையலே இல்லாத கூட இப்போ ஸ்லீவ் ஏற்றிக்கிறாங்க. இப்போ கெட்டி தையல் போட்டுறாங்களா, அப்படியே மடித்து வந்து ஸ்லீவ் ஏற்றிடுறாங்க. அங்கே என்ன வந்தாலும் நம்ம கெட்டி தையல் போட்டால் அது பார்க்கறதுக்கு நல்லா அந்த முனையில் நல்லா அழகாக இருக்குங்க. அப்படியே லேஸ் வேணால் லேஸ் வச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து நான் லேஸ் வைக்கிறது காமிக்கிறேன். லேஸ் வச்சு ஏற்கனவே நிறைய ப்ளவுஸ் காமிச்சிருப்பேன், அது பார்க்காதுங்க பாருங்கள். இப்போ வாங்க ஸ்லீவ் கூட நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணுறது. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஸ்லீவ் கொஞ்சம் கம்மியாகுதுங்க, லாஸ்ட்டாக ஒட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடு நான் ஃபஸ்ட்டு வந்து
ஸ்டார்டிங்லேயே துணி ஜாயின் பண்ணிப்பேன். அதுவுமே ஸ்லீவ் ஏற்றலாம். நான் இந்த வாட்டி ஸ்லீவ் வந்து லாஸ்ட்டாக ஏற்றிக்கிற மாரி பண்ணுறேங்க இப்போலாம். வேலை ரொம்ப நேரம் இசிக்குதுல்ல, அதனால் வந்து இப்போ இருக்கிற காலம் வந்து ஃபாஸ்ட்டாக சற்று வேலை முடிகிற மாரி பண்ணணுங்க. அதனால் வந்து இந்தமாரி மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கிறேன். இத்தாடு வந்து தொடர்ந்து நான் ப்ளவுஸ் தைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. நிறைய ப்ளவுஸ் தைக்கணும். கொஞ்சம் ஏன்னா கடன் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அதனால் வந்து ப்ளவுஸ் தைச்சே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அதனால் வந்து யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் இதை நான் தைக்க மாட்டேன், சொல்லவே மாட்டேங்க. தைப்பேன். ஏன்னா டைலர் மிஷின் வந்து 1க்கு 2 மிஷின் வாங்கி வச்சுட்டுக்கிறேன். நான் ஒன்று 30,000 ஒன்று 10,000 சொல்லிட்டு அந்த அந்த அளவு காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டு மிஷின் வேஸ்ட்டாக போகுது. அதனால் தவிர வர ப்ளவுஸ்லாம் தைச்சு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. டைம் கிடச்சாலும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இது பாருங்கள், ஸ்லீவ் வந்து ஈஸியான மெத்தடுங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு அந்த லைனிங் துணி பெருசாகுதா, அவங்களோட மேல் துணி கம்மியாகுது பாருங்கள். அதுக்கு தான் வந்து ஒரு வீடியோவில் வந்து பாட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பத்தாததுக்கு எப்படி துணி ஜாயின் பண்ணி ஒட்டு போகிறது சொல்லிட்டு அதை பாருங்கள். பார்க்காதெல்லாம் தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான துணிலாம் கட் பண்ணி போட்டுருங்க. இது பாருங்கள், நான் கட் பண்ணி போடுறேன் பாருங்கள். கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்பப்போ நூலில் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வேலை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம்னு சொல்கிறது இருக்கவே கூடாதுங்க. அப்பயே செஞ்சிடணும். அது பாருங்க, அது ஆம்கோல் குறைஞ்சி பக்கங்க. அதே பக்கமாக பார்த்து அந்த லைனிங் துணி அட்டாச் பண்ணி ஸ்லீவ் ஜாயிண்ட் தைக்க பாருங்கள். நிறைய லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ அப்லோட் பாருங்கள். இந்த பீஸ் தான் வச்சு லைனிங் அட்டாச் பண்ண போகிறேன். இந்தமாரி மெத்தடில் நிறைய ப்ளவுஸ் நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் சுடிதார் எனக்கு தெரிஞ்ச நாட்டு சின்ன சின்ன பூ டிசைனுங்க நிறைய தெரியும். அதுக்கப்புறம் பேண்டு, ஒயர் பை போடுறது, எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஆரி ஒர்க்கு இன்னும் நல்லா கற்றுக்கணும் ஆரி ஒர்க்கு. இப்போ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் எனக்கு மட்டும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.